ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாம் சிறு வயதில் பள்ளிக்கூட பாடம் படிக்கின்ற பொழுது அற்ற குளத்து அருநீர் பறவை போலங்கிற ஒரு ஒரு பாடலை படிச்சிருப்போம். அப்ப நமக்கு அதுக்கு விளக்கம் தெரியாம இருந்திருக்கும். அந்த அற்ற குளத்து அருநீர் பறவை போல என்ற பாடலை ஔவை பெருமான் மூதாட்டி ஔவையார் தான் மூதுரைங்கிற நூலுல, மூதுரை அப்படிங்கிற தன்னுடைய நூலுல 17வது பாடலா அந்த பாடலை பாடி இருக்கிறார். இந்த பாடல் பிற்காலத்துல வர்றவங்களுக்கு பயன்பெறணும், அவர்கள் அதை படித்து நன்குணர்ந்து அதற்கு தகுந்தால் போல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பாடலை அன்றே கணித்து பாடியிருக்கின்றார் நம்ம ஔவை பெருமாட்டி. இப்போ ஏன் இந்த பாடலை சொல்றேன்னு சொன்னா, இப்ப நடைமுறையில நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தலுக்கு இது மிக மிக பொருந்தக்கூடியதாத்தான் இருக்குது. இப்போ ஒரு குளத்துல மீன் நிறைய இருந்துன்னு சொன்னா, அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் அந்த குளத்தை சுத்தியே தான் இருக்கும். ஏன்னா அங்க திங்கறதுக்கு சாப்பாட்டுக்கு உண்டான மீன் இருக்குதுங்கிறனால அது அப்படியே அங்க சுத்திக்கிட்டே இருந்து அதை உண்டு கொளுத்து பெருத்து போகும் அங்க இருக்கிற கொக்குகள் எல்லாம். ஆனால் தண்ணீர் வற்றுச்சுன்னா அங்க குளத்துல மீன் இருக்காது. அதுக்காக என்ன பண்ணும், வேற எங்கேயோ தண்ணி இருக்கிற இடத்துக்கு, அங்க மீன் இருக்கிற இடத்துக்கு, அதெல்லாம் இது நாள் வரை அந்த குளத்திலே உண்டு கொளுத்தமே நாம அப்படிங்கறக்காக வேண்டி அந்த குளத்தினுடைய நன்மை கருதாமல் சிறிது கூட அந்த குளத்துக்கு நன்றி கூட விசுவாசம் இல்லாம அந்த கொக்கெல்லாம் என்ன பண்ணும்னு சொன்னா, எங்க தண்ணி இருக்குதோ அங்க இருக்கிற குளத்துக்கு போய் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக போகும். இதற்கு பேர் தான் அற்ற குளத்தில் அருநீர் பறவை போலங்கிற ஒரு பாடல். இந்த பாடல் இப்போ இந்த 2026 தேர்தல் முடிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மிக 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 100க்கு 200% பொருந்தும். இந்த காங்கிரஸ்காரன் 5 சீட்டு வச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் மறுபடியும் கம்யூனிஸ்ட், சிபிஐயும் சிபிஎம்மும் இவங்க 4 சீட்டு, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் 2 சீட்டு, IMUL இந்திய முஸ்லீம் லீக் அவங்க ஒரு 2 சீட்டு, ஆக மொத்தம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குளத்துல தண்ணி வத்திருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தண்ணி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனா ஒரு நன்றி விசுவாசம் வேண்டாம், போறதுக்கு முன்னால இந்த மாதிரி எங்க கொள்கை உடன்பாடு ஒட்டு வருது நாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு போறதுக்கு இந்த அப்படிங்கறது கூட இல்லாம, முதல்ல சிபிஎம் சொல்லுது நாங்க அங்க கூட்டணிக்கு போக மாட்டோம், எங்க தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதை கட்டுப்பட்டு இருப்பாங்கிறாங்க. இந்தியன் முஸ்லீம் லீக் சொல்லுது, IMUL சொல்லுது நாங்க எங்க தலைவருக்கு எங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் தான், நாங்க அவங்க விட்டு ஒரு காலம் பிரிய மாட்டோம், நாங்க அவங்களோட இருப்போம்னு சொல்லுது. ஆனால் அங்க மெஜாரிட்டி இல்லை என்று சொன்னவுடன் எப்படி இந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி இங்கிருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி போறான். இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, தீய சக்தியோட தான் இவங்க எல்லாம் தேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிச்சு. யார தேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிச்சு, காங்கிரஸ சொல்லிச்சு, இந்த கம்யூனிஸ்ட் இவங்களை எல்லாம் முஸ்லீம் லீக்கு விசிகாவெல்லாம் தீய சக்தியோட சேர்ந்து இருக்குது, நாங்கெல்லாம் தூய சக்தி அப்படின்னு சொன்ன அந்த தூய சக்தி இன்னைக்கு அந்த தீய சக்தி தனக்கு வேணும்னு சொல்லி கூட்டிட்டு கொண்டாந்து தன் உள்ளுக்குள் விட்டுக்குச்சு. இப்போ இதை இந்த தூய சக்தி தவிர்த்து இருக்கணும், இந்த தூய சக்தி தவிர்த்து இருக்கணும். இப்ப அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு பற்றாக்குறை, அதனால அவங்க போய் காலிலையும் கையிலையும் உழுந்து எப்படியோ ஆட்சி அமைச்சு முடிச்சுட்டாங்க. இது அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்ப இந்த நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்காங்க பாத்தியா, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் காங்கிரஸ் ஒண்ணுதான் நிபந்தனையோடு இருக்குது, மற்றவங்க எல்லாம் நிபந்தனையற்ற ஆதரவு. இதை விஜய் நன்றாக புரிந்து கொண்டு கம்பி மேலையும் முள்ளு மேலையும் நடந்துட்டு இருக்கிற விதமாத்தான் விஜயனுடைய ஆட்சி தற்காலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் இப்போ ஒரு அறிக்கை விட்டார், பதவியேற்ற பிற்பாடு மின்சார திட்டத்தை பத்தி 500 யூனிட்டுக்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம்னாரு. இது வரவேற்கத்தக்கதுதான். ஏன்னா ஒரு சாதாரண குடும்பம் ஒரு 500 யூனிட்டுக்குள்ளதான் மேக்சிமம், ஒரு 4 பேர் கொண்ட கூட 500 யூனிட்டுக்குள்ள
மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறவங்களுக்கு இப்ப 200 யூனிட்டுங்கிறப்ப அது வரவேற்கத்தக்கது அந்த திட்டத்தில் இல்லை. ஆனால் ஏற்கனவே எத்தனை யூனிட் ஓடி இருந்தாலும் 100 யூனிட்டை கழிச்சுக்கிட்டு அந்த போட்ட திட்டத்தை இப்ப கைவிடப்பட்டு விட்டது. அப்போ இன்னொரு இலவசத்து மேல கை வச்சுட்டாங்க. இதுல ஏத்தி அதுல குறைச்சிட்டாங்க. இத மக்கள் எப்படி உணர்வார்கள் என்பது தெரியவில்லை. இத மக்கள் இப்ப லாபம் அடைஞ்சா வரவேற்பான். 200 யூனிட் ஃப்ரீங்கிறவங்க வரவேற்பாங்க. ஏற்கனவே 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா 100 யூனிட் இலவசமா வந்தது அவங்களுக்கு இப்ப இல்ல. அதனால அவங்க பாதிப்பாங்க. அந்த பாதிப்புக்கு இப்ப ஒண்ணு விஜய் பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்க. பிற்காலத்துல பதில் சொல்லணும். எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு திட்டத்தையும் ஆரம்பிக்கிற மக்கள் அமுக்குமா இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரிதான் அமைதியா உட்கார்ந்துருப்பான். அப்புறம் கடைசி காலத்துல ஒரு பிரச்சனைன்னு மக்களுக்கு பாதிக்கக்கூடிய பிரச்சனைன்னு வர்றப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் பூதாகார பிரச்சனையா எடுத்து அதை கொண்டுட்டு போய் சேர்த்துவாங்க. இப்ப விஜய் கட்சியினுடைய நிலைமை, ஆட்சி அமைச்சிட்டார். ஆட்சி அமைத்தவுடன் மந்திரி எல்லாம் போட்டு இன்னும் பிற மந்திரிகளை போட வேண்டியது, கூட்டணிக்கு மந்திரி சேவை கொடுக்க வேண்டியது இருக்குது. நேர்மையான ஊழலற்ற ஆட்சி அமைக்கணும்னு சபதம் சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு முத்தாய்ப்பா இருக்குன்னா ஆதவ் அர்ஜுனுக்கு மதுவிலக்குத்துறை கொடுத்துருக்கிறாங்க. அவர் தான் பிளைட்ல வர புல் பாட்டில் வச்சுட்டு போனாரு. நீ மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராந்தி கடைகளும் பார்களும் அகற்றப்படுமா? அது இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ளதான் தெரியும். அதை என்னங்கிறத இனிமேல் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆதவ் அர்ஜுன் போர்ட்போலியோக்களோடு சட்டத்தை கையில் எடுத்து பார்ப்பாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றார்? இப்போ நான் நிறைய இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்கிறேன், எனக்கு பல லட்சம் கோடி எனக்கு தேவைப்படும். ஆனால் இந்த கஜானாவில் போய் பார்க்கிறப்ப வெள்ளை அறிக்கையை நான் மக்களுக்கு வெளியிடுவேன். அதுக்கு பின்னாலதான் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை சொல்லுவேன் என்று அந்த பதவியேற்றுக்கிற கூட்டத்தில் சொல்லி இருக்கிறார். ஒரு வீட்டை காலி செஞ்சுட்டு போறவன் ஒரு வீட்டுல குடியிருக்கிறான். அந்த வீட்டை வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போறான்னு வச்சுக்கோங்க. வாடகை வீட்டுல குடியிருக்கவன் வாடகை வீட்டுல குடியிருக்கவர் இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போனா வீட்டுல இருக்கிற குண்டுகள் கூட விட மாட்டான். வீட்டில் இருக்கிற குண்டு பல்பு முதல் கொண்டு கலட்டி கொண்டுதான் செல்வான். இப்ப அந்த நல்ல வெட்ட வெளிச்சமா தெரியும் அங்க ஒண்ணுமே இல்லைங்கிற. ஏற்கனவே நீங்க சொல்றீங்க இல்லையா, 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு சொல்லி சொல்றப்ப ஒண்ணு இல்லைன்னு தெரியும். இல்லைனாலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தணுங்கிறப்ப ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்போம் விஜய் அவர்கள். அந்த உத்தரவாதம் கொடுக்கப்படவில்லை. அது அங்க போய் வெள்ளை அறிக்கை கொடுத்து, வெள்ளை அறிக்கை அதிகாரிகள் அங்க கொடுத்து அதை ஒரு 3 மாத பரிசீலனை பண்ணி அதை அந்த திட்டத்தில் எடுத்து போடலாமா இந்த திட்டத்தில் எடுத்து போடலான்னு பண்ணி முடிக்கிறக்குள்ள 6 மாத காலம் ஆயிடும். இந்த 6 மாத காலத்துல பட்டதாரி பசங்களுக்கெல்லாம் 2500 ரூபாய் வீட்டுல வேலையிறனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. பெண்கள் 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்ன ஆகும்? இப்ப விஜய் சொன்ன திட்டத்துல 60 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாதான் பெண்கள்லாம் அவங்கதான் தகுதி வாய்ந்தவர்களா கருதப்படுவாங்க. 60 வயசுக்கு மேல போனவர்கள் தகுதியற்ற பெண்களாக கருதப்படுவாங்க. அப்ப 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அது 2500 ரூபாய் இல்லை. இதில் விஜய் திருத்தம் செய்ய வேண்டும். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், வேலைக்கு போக முடியாது, வயது மூப்பு, அந்த பிரச்சனை இருக்கிறப்ப அவங்களுக்கு தான் அந்த 2500 ரூபாய் கொடுக்கணும். 60 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்க, செய்வாங்க, அவங்களுக்கு உடம்புல வலு இருக்கும், உடம்பு தளர்வடையாது. ஆனா தளர்வடையவர்களுக்கு நீங்க மாசம் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை தான் மட்டும் என்று சொன்னால் இது ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற மாதிரிதான் இருக்குது. இப்போ இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ விஜயினுடைய விழாவுக்கு ஒரு முக்கியமான பிரபலம், சினிமா பிரபலம், முக்கியமான பிரபலம் உள்ள நுழையிறாங்க. யாருன்னு சொன்னா அந்த 3 எழுத்து நடிகை திரிஷா. இந்த திரிஷானாலதான் குடும்பம் சீரழிஞ்சதுன்னு சொல்லி ஏற்கனவே சங்கீதா வழக்கு தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைக்காகி மக்கள் அதையெல்லாம் ஏத்துக்கிட்டு எங்க தலைவர் எத்தனை வேணாலும் எப்படியோ இருப்பாருங்க சொல்லிட்டாங்க. இதுல பதவியேற்பு விழாவுக்கு வர்றப்போ விஜயனுடைய தாயார் சோபா சந்திரசேகர் திரிஷாவை வாரி அணைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல பொதுமக்கள் நல்லா சிந்திச்சுக்க வேணும். ஏற்கனவே குடும்பத்துல குழப்பம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க தான் இந்த திரிஷா அவர்கள். அங்க எல்லாம் கேமரா பூரா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரிஷாவுக்கு அளவு கடந்த மரியாதை கொடுக்கறாங்க. ஏனென்றால் அது இன்னொரு செல்வி ஜெயலலிதா. அது இப்பவே திட்டம் போட்டாங்க.
அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு கட்சி நடத்திட்டு இருக்கிறப்ப நீண்ட நாள் கழித்து தான் ஜெயலலிதாவை கொண்டு வந்து கட்சியில சேர்த்துனார். கொள்கை பரப்பு செயலாளரா கட்சியில கொண்டாந்து சேர்த்துனாங்க. அப்போ எம்ஜிஆர் தனக்கு பின்னால கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக வேண்டி கடைசி காலத்துலதான் ஜெயலலிதாவை கொண்டாந்து கட்சிக்கு வேணும்னு சொல்லி போட்டு கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கி அவர் கட்சியில வச்சு அதுக்கு பின்னால ஜெயலலிதா ஆட்சி பிடிச்சது. இப்போ வெட்ட வெளிச்சமா பட்டவர்த்தனையா விஜய்க்கு அடுத்து த்ரிஷா அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இப்போ த்ரிஷாவுடைய பார்வை கோணம் பலரும் பல்வேறாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது எங்க போய் முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொருடைய அழிவுக்கு காரணமும் முதலில் எடுக்கப்படுகின்ற தவறான முடிவுதான் என்பதை விஜயும் புரிஞ்சுக்கணும், விஜயில் இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். இத பின்னால எப்படி கொண்டு போய் முடிப்பாங்கிறத அது இனிமேல் போக போகத்தான் தெரியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.